வணக்கம். எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் மாவட்ட கீழமை நீதிமன்றங்களுக்கான தேர்வு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுன்னு வந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் தியரி அதாவது அந்த ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது எப்போ பப்ளிஷ் ஆகும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மந்தில். இது பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்து. நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மந்தில் செகண்ட் வீக்கோட ஒட்டுவாக்கில் அல்லது செகண்ட் வீக் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வரப்போகுது அப்படின்றது நமக்கு சோர்சஸ் மூலமாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னால் நடந்த 2022 எக்ஸாமினர், ரீடர், பேலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி எக்ஸாமும் சரி, 2021 நடந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமும் சரி, அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஜெக்ஷன் லிஸ்ட்லாம் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் டேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக ஹால் டிக்கெட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்டு தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்படி தான் போச்சு. பட் இப்போ தான் ஒன்று புதுசாக ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றதெல்லாம் ஒரு இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிளோட பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி யூனியன் பிரதேசக்குரிய அங்கே நடந்த ஒரு எக்ஸாம், அதையும் எம்எஸ்சி போர்டு தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் உயர்நீதிமன்ற கிளை மதுரை அப்புறம் நடந்த அந்த மெயின் எக்ஸாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, டிகிரி குவாலிஃபிகேஷனில், அந்த எக்ஸாமுக்கும் ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த மாவட்ட கீழமை நீதிமன்ற தேர்வுக்குமே ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணும்போது ஹால் டிக்கெட்டில் இந்த மாதிரி எக்ஸாம் டேட்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. அண்ட் இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் உள்ள நேம்ஸ்லாம் எதுக்காக ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ரீசனையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க எம்எஸ்சி போர்டு கண்டக்ட் பண்ணுற அந்த 2 எக்ஸாம் ரிஜெக்ஷன் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்போயுமே அந்த ரீசன் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணி தனி வீடியோ செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த ரீசனால தான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ரீசன்லாம். ஓகேங்களா, சரி, ஓகே, அகைன் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போ பப்ளிஷ் ஆகும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மந்தில் செகண்ட் வீக் ஒட்டுவாக்கிலையோ அல்லது செகண்ட் வீக் அப்புறமாவோ வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில், ஆகஸ்ட் மந்தில் ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இது சோர்சஸ் மூலமாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன். பட் இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல, அதாவது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கிடையாது. ஓகே, தேங்க்யூ.